friends, welcome to Apes. Hello friends, welcome to Ace Multi Creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 3-4 months கிட்ட ஆயிடுச்சு. சோ அதனால இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் சப்ளைஸ் தான் செய்ய போறோம். சோ ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு எது பிடிக்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை 3 வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இந்த பஃபி ஸ்டிக்கர் இருக்கும்ல அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டூத் பிக்கில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த எண்டிங்கில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். என்ன தான் இது ஸ்டிக்கராக இருந்தாலும் அந்தளவுக்கு கம்மும் ஸ்டிக்கில் ஒட்டுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால தான் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 ஹார்ட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்பி ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப்பான இது அதுக்கு வந்துட்டு ஹேர் பின் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், 2 டைப்பான புக் மார்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த டூத் பிக்கில் பண்ணோம்ல அதை இந்த மாதிரி வந்துட்டு நார்மலாக இடையில வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பின்னில் பண்ணோம் தெரியுமா, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பேப்பரோடு சேர்த்து வந்துட்டு மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்பில் புக் மார்க் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டூத் பிக் கிடச்சா ஐஸ்டிக்கில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீஃபில் பென் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பைப் கிளீனர் இருக்கும்ல கிராஃப்ட் பண்ணுறது, இது வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு கிளிட்டர்ஸ் லுக்கில் இருக்கும். அந்த இது வந்து எடுத்துக்கேன். 2 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று சுற்றி விட்டுக்கிட்டேன். ஃபுல்லாக ஒரு இதை வச்சு ஃபுல்லாக சுற்ற முடியாது. ஸோ அதனால் இன்னொரு இதை எடுத்து சுற்றி விட்டு லாஸ்ட் எண்டிங்கில் கொஞ்சம் இருந்துச்சு அதை அப்படியே வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு சிம்பிளான ஒரு பென் டெக்கரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மூடி வந்துட்டு லைட்டாக அந்த இதுலேயே அந்த பைப் கிளீனரே கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டோம்னா அவ்வளோதான். இந்த பேக் சைடு வந்து ஹார்ட் தான் வைக்கணும்னு இல்லை, நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். லெட்டர்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. தேர்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும் இது. அதை வந்து 3ஆக மடித்து வச்சுருக்கேன். 2 இது சேமான சைஸும் ஒரு இது மட்டும் கொஞ்சம் கம்மியான சைஸில். இப்போ சென்டரில் வந்துட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே கீழே உள்ளதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் கலர் பேப்பர். அதில் வந்து 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாமல் கீழே இந்த மாதிரி அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒட்டி விட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த பேப்பர் இருக்கிற இடம் மட்டும் கம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே லைட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஸோ ஒரு பென்சில் பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கோ. பேப்பர்லேயே எந்த ஒரு வெல்க்ரோ ஜிப்பு மேக்னெட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளான ஒரு பேப்பர் பவுச் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பென்சில் ஷார்ப்னர் எரேசர் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் பாக்ஸ் இருக்கும்ல, டிப் பாக்ஸ், அது வந்து எடுத்திருக்கேன். அதை குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் மூடி இருக்கும், ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும்ல. ஸோ ஆனால் இப்போ நம்ம 2 சைடுமே கேப் இருக்குது. ஸோ எரேசர் வந்துட்டு இந்த காலியாக போகிற மாதிரி இருக்கும், குட்டியாக இருக்கும்ல. ஸோ வேஸ்ட்டாக தானே இருக்கும். அந்த எரேசரை தூக்கி இந்த இதில் ஒரு சைடு வழியாக மாட்டி விட்டுக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி கூட மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் எடுத்து இப்படி ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சைடு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த ஷைனிங் டேப் இருக்கும்ல அதை அப்படியே சுற்றி ஒட்டி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரோஸ் ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு குட்டி எரேசர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சைடு எரேசர் இருக்கும், இந்த சைடு வந்துட்டு அதோட டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பட்ஸு சேர்த்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். சென்டரில் ஒரு பட்ஸு, அதை சுற்றி 5 பட்ஸ் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் பென் எடுத்து அந்த இதில் ஃபுல்லாக வந்துட்டு கலரிங் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்துட்டு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அச்சை வச்சு அப்படியே ஃபுல்லாக அந்த 2 சைடு ஃபுல்லாக போட்டோம்னா ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு மாதிரி வளைவாக, கீழே வளைவு, அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து க்ராஸாக இருக்க மாதிரி டபுள் லைன் போட்டு க்ராஸாக இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் நேமு, கிளாஸு, ரோல் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே எழுதிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் 1 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு சென்டரில் ஒரு பெரிய மூடி மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஃபில் பண்ணணும், கலரிங் ஃபில் பண்ணணும். நான் ப்ரஷ் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறப்போ வந்து லைட் கலராக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி வந்து பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பிளாக் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் என்ன சப்ஜெக்ட், கிளாஸு, நேமு இதெல்லாம் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வளைவாக, அதுக்கப்புறம் மேலே லைனு, கீழே
லைன் அவ்வளோதான். இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி 2 இதுலேயும் உள்பக்கம் இப்படியே விரிச்சு விட்டுக்கிறேன். ஒரு இதில் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு கொஞ்சோன்னு மட்டும் வச்சுக்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல அது. இன்னொரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி 4 பக்கமாக வச்சுருக்கேன். இப்போ அந்த 4 பக்கமும் கட் பண்ணி கொஞ்சோன்னு மட்டும் வச்சுருந்தோம்ல, அந்த அட்டையை வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு உள் பக்கமாக கொண்டு வந்துக்கிறணும். இந்த 4 பக்கம் கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறணும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டு சைடில் எங்கெங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணணுமோ அதையும் நல்லா வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே இருக்குது தெரியுமா, அதை மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு மேலே ஒரு வெல்க்ரோ மாதிரி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு பேப்பர்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபைல் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு பேப்பர் டிசைனர் பேப்பர் மாதிரி ஒட்டிட்டேன். இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஒயிட் பேப்பர், A4 சைஸ் பேப்பர், எல்லா பேப்பரையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா அந்த பென் செஞ்சோம்ல, ப்ளூ கலர் ஹார்ட் வச்ச மாதிரி, அந்த பென் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.